தண்ணி பிடிக்கும் உச்சி வெயில் நேரமா உச்சியை போல வந்து நிக்கறியே போறமா டிக்கெட்டுக்கு காத்திருக்கு தேட்டருக்கு போகலாம் வெக்கத்துக்கு லீவு விட்டு சுத்திடுவோம் ஊரெல்லாம் சொல்லுது ஓகே சொல்லுது சொல்லுது ஓகே சொல்லுது உஷா காஃபி ரெடி. இந்தம்மா உஷா காஃபி சாப்பிட்டு தெம்பாழு. ஆமா நீ எதுக்காக அழறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? செத்து போயிட்டாங்க. அடிப்பாவி அவ போன வாரமே செத்துட்டாளே, இன்னுமா பாடி எடுக்கல? அழுகிடுமே. அது இல்லைங்க, கோகிலா அத நினைச்சு அழுகுறாங்க. கோகிலா அத நினைச்சு அழுகுறாளா? அதனால மறுபடியும் இதை காட்டுறாங்களா? இப்படியே 4 வாரம் ஓட்டிடுவாங்களே. என்னங்கடி இது அநியாயமா இருக்குது. சும்மா இருங்க. மங்கையரசி எப்படி செத்தா தெரியுமா? கால் ஷீட் சொதுப்பிட்டு டபுள் மீட்டர் போட்டிருப்பா, அதான் சாகடிச்சிட்டாங்க. கிரிக்கெட்ல ஆக்ஷன் ரீப்ளே வர மாதிரி இங்க சாவு ரீப்ளே காட்டுறாங்களா? பிரமாதம். இருங்க இருங்க நான் வரேன். ஹாய் மாமா. வாமா பிரியா, வா 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 வா. எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன். ஆமா என்னைக்கு நீ ஊருக்கு கிளம்புற? என்ன மாமா இது? அது சென்னையில பயங்கர தண்ணி கஷ்டமா, நீ வேற வந்துட்டியா? அதான் வா 2 பேரும் சேர்ந்து குளிக்காம இருக்கலாம். வீட்டுக்குள்ள மாத்திரம் பயங்கர கண்ணீர் மழை. மெகா சீரியல். என்ன மாமா டிங்கு எலிச்சிட்டா? ஸ்பெக்ஸ் வேற போட்டுருக்கா? ஏய் இது டிங்குவா? என் பையன் டிங்குவை நான் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கேன். இது பக்கத்து வீட்டு பையன், என்கிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்கான். உங்க ஜாடையில இருந்தானா அதான் கேட்டேன். என் ஜாடையா? குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுமா? ஐயோ அத்தைக்கு என்னாச்சு? நான் ஊர்ல இருந்து வந்தது கூட தெரியாம இப்படி அழுதுட்டு இருக்காங்க. உங்க அத்தைக்கு கொடுமையான ஒரு நோய் வந்திருக்கு. என்னது? இது டிவி மெகா சீரியலோபோபியாங்கிற நோய். பொம்பளைங்கள்ல 3/4 பேருக்கு இந்த நோய் இருக்கு. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 11 மணி வரைக்கும் இருக்கும். அப்படியே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. முன்னாடி எதை வச்சாலும் சாப்பிட்டுட்டு பாப்பாங்க. அக்கம் பக்கம் எது நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. புருஷன் செத்தா கூட ராத்திரி 11:15 தான் தெரியும். ஓஹோ, இதுக்கு என்னதான் வழி? இப்ப பார், ஒரே வழிதான். ஐயோ என்ன? ஒரு நிமிஷம். நான் இங்க இருக்கேன். கோஷாஸ்பத்திரியில 8ஆம் நம்பர் வார்டுல இருக்க. ஏய் நீ இங்கதானே மயக்கப்பட்ட? இங்கதான் இருக்கணும். ஹாய் அத்தையா, எப்படி வந்த? அந்த மனோரஞ்சன் வந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன். தனியாவா வந்த? என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? மனோரஞ்சிதங்கிறது யார் தெரியுமா? தொடப்பக்கட்டைன்னு ஒரு மெகா சீரியல் வருதே, அதோட ஹீரோயின் பேரு. ஹீரோ பேர் தெரியுமா? பட்டுக்குஞ்சலம். தொடப்பக்கட்டைக்கு பட்டுக்குஞ்சலம், அதான் கிளைமேக்ஸ். 500வது வாரம். கதை அப்புறமா சொல்றேன். ஏமா பிரியா, உன்னோட ஆள் வினோத் எப்படி இருக்கான்? அவனுக்காக அவசர அவசரமா ஓடி வந்தேன். எத்தனை லெட்டர் எழுதிருப்பேன். இடியட், ஒருத்து கூட பதிலே போடல. லெட்டர் எழுதுனே சரி, போஸ்ட் பண்ணியா? போஸ்ட் பண்ண மாமா. என்ன போஸ்ட் பண்ண நிறைய லெட்டர் போய் சேர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் போனாவது பண்ணிருக்கலாம்ல. போன் கூட பண்ண, போன்ல அவன் சரியாவே பேச மாட்டேங்கிற மாமா. இனிமே அவனை துரத்தி லவ் பண்ண போறேன். எப்படியாவது அவனை வளைச்சு போடணும். வளைச்சு போட அவன் என்ன புறம்போக்கா? மடக்கி போடணும்னு சொல்ல வந்தேன். மடக்கி போட அவன் என்ன ஃபோல்டிங் சேரா? சும்மா இருங்க ஒரு நிமிஷம். இத பாரு, நான் நிறைய சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். அதுல லவ் மேட்டருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. நான் உனக்கு அப்புறமா சொல்லி தரேன். இவ ஐடியாவா? எங்க அண்ணன் பையன் ஆண்டவன் தான் காப்பாத்துறான். வாங்க பிரியாம்மா, ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? ஹலோ, நான் பிரியாவோட அம்மால. கால் மீ ஜஸ்ட் பிரியா. மாம்ஸ் இருக்காரா? யாரு, வினோத் ஐயாவா? வினோத் ஐயா இல்ல, என்னோட உட்பி. புரிஞ்சுதா? புரிஞ்சது. உள்ளதான் இருக்காரு, போங்க. சரி. வினோ, மை டியர் மாம். வினோ, மாம். எங்க போய் தொலைஞ்சா? வினோ, மாம். குளிக்கிறியா? இரு வர.
ஏய் தண்ணி நின்னு போச்சு, சீக்கிரம் தண்ணி கொண்டு வாடா. அம்மா வச்சுட்டு போ. போன்னு சொல்றேன். ஏய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னடா பண்ற? ஏய் ஆறுமுகம், எங்க போய் தொலைஞ்சானோ? ஏய் ஸ்மைல் ப்ளீஸ். ஏய் நீயா? இதெல்லாம் மொபைல்ல தானா? இது பொண்ணு. ஏய் ஏய் பிரியா, ஏய் மரியாதை கேமரா குடி. தர மாட்டேன். நின்னு சொல்றல. ஏய் முடியாது. ஏய் மரியாதை கேமரா குடி. நோ டார்லிங், இந்த மாதிரி ஒரு சூப்பர் போஸ் எனக்கு கிடைக்குமா? ஏண்டி உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ மாமா, அரை நிர்வாணமா நிக்கிறது நீங்க என்ன சொல்றீங்க? போட்டோ எக்ஸிபிஷன் கண்டு போறேனே. குடி. நீ அப்படி சொல்றீங்க? பாருங்க ஆறுமுகம், வந்தது வரதுமா முத்தம் கேட்கிறாரு. ஏய், ஏய், பட்ட பகல் இதெல்லாம் கேட்கலாமா? போயா. ஹலோ ஹலோ. ஹலோ, யாரு? நான் விநாயகம் பேசுறேன். யார் பேசுறது? அங்கிள், நான் பிரியா தான் பேசுறேன். How are you? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. நீ நல்லா இருக்கியா? ஒரு குடு சொல்றல. நில்றி. ஏய் அம்மாடி, என்ன சத்தங்க? அதுவா, உங்க பையன் தான் குடு குடு நச்சரிக்கிறாரு. ஏய், 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 கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம், நீங்களே சொல்லுங்க அங்கிள். ஹலோ டாடி. ஏய், என்னடா அந்த பொண்ணு ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு என்ன சீன் பண்ணிட்டு இருக்க நீ எங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடி. நான் அப்புறம் பேசுறேன் டாடி. பை. ஏய், ஏய், வினாஷ், ஏய். போடாதீ. நில்றி. ஒரு பொண்ணு துடுப்புடிச்சு விளையாடிட்டு இருக்கா. கேமரா புள்ளி ப்ளீஸ். என்னடா இது? பாட்டி யாரா? அவள போய் இந்த குட்டி எங்க இருந்து சொல்லிட்டு வந்த? ஏய், என்ன பண்ணாட? கலெக்டருக்கு தானே தாத்தினா? ஏய் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னதான் மாம் நினைச்சிட்டு இருக்கேன். வராத. ஏய் ஏய். ஹலோ மாம், என்ன பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வைங்க. பட்டா, பபாய். ஏய் ஓய், என்னடா அது? புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. யாரா அவ? பேரு பிரியா, என் அத்தை பொண்ணுடா. பேருக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீயாவே பழகுறாடா. அத்தை பொண்ணுன்னு சொல்ற? இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது ஒரு லூசுடா. அவளுமா? போய் விளையாடு. ஏய் வாயா. என்னது? பொக்கே. எதுக்கு இது? யார் நீ? யாரா? என்ன தெரியல? அன்னைக்கு என்னைக்கு? ஓஹோ, அந்த அன்னைக்கு என் தலையில 2 கும்ப வச்சு மூஞ்சி அசிங்கப்படுத்தி அலங்கோலப்படுத்தி என் பேண்ட உருவி கேவலப்படுத்தின ஐஸ்கிரீம் பார்ட்டில நீ. ஆமா, முடிச்சிருக்கும் போதே பேண்ட உருவுறியே, மூஞ்சி இருந்தா என்னென்ன பண்ணிருப்ப? வெரி பேட் கேர்ள் நீ. சார், கைய கொடுங்க சார். எதுக்கு? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நான் பேட் கேர்ள் தான் சார். ரொம்ப நல்லா பேட் பண்ணுவேன். சும்மா உனக்கு. உன் பேர் என்ன? உஷா சார். உஷா. உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். சார் அப்படி சொல்லாதீங்க சார். இந்த உஷாவை நீங்க தான் பிடி உஷாவை ஆக்கணும் சார். நான் முதல்ல ஓடணும் சார். யாரு கூட? சார் பந்தயத்துல சொன்னேன் சார். அப்படியே ஓடினா கூட வேற யார் கூடயாவது ஓடுவேன். உங்களை தான் பிக்கப் பண்ணிட்டு ஓடுவேன். எது? இது என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல சார், கோச்சிங்ல உங்க கூட ஓடுவேன்னு சொன்னேன். சார் 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 சார், ஆட்டோகிராஃப் எல்லாருக்கும் போட்டீங்கல்ல, எனக்கும் போடுங்க சார். உனக்கா? ஆமா. டைரி இருக்கா? டைரியில போட்டா அழிஞ்சிடும். இங்க போடுங்க சார். எங்க? கண்ணத்துலதான் போடுவேன். மூஞ்சி முகர. நீங்க போடலன்னா என்ன, நான் போடுறேன். இது பிடிங்க. எதுக்கு? சும்மா. அடி பாவிகளா, இந்த வேலை வேற பாக்குறாங்களா இங்க? நல்ல வேலை யாரும் பாக்கல. ஏன் பாக்கல? எல்லாத்தையும் கீழே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். கோச்சிங் பண்றியா இல்ல கேச்சிங் பண்றியா? வச்சுக்கிற உன்னை. அட நாரப்பையனே, காலுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கானே. ஒருவேளை கவ்விடுவானோ? கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். ஹாய் ஸ்வீட்டி, அங்கிள் கிஸ் கொடு, கிஸ் கொடு. குட் கேர்ள். ஏய் சாரிங்க, ரியலி சாரி. மோதிர மாதிரி மோதிட்டு கூலா சாரி கேட்க வேண்டியது. சாரி இல்லாம வேற என்ன கேட்கணும்னு சொல்லுங்க, கேட்கறேன்.
உங்க பேர் என்னம்மா? தங்கம்மாங்க. தங்கம்மா. எங்க பாட்டி பேர் கூட அதாம்மா. நல்ல பேரு. ஹலோ சார். வா வா. வணக்கம்மா. நீங்க உட்காருங்கம்மா. என்ன விஷயம்? ஃபைல்ஸ் எல்லாம் ஆடிட்டர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஓகே. கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே. நான் முதல்ல அட்மிஷன் முடிச்சிடுறேன். ஓகே சார். நீங்க சொல்லுங்கம்மா, உங்க வயசு என்ன? 60 ஆச்சுங்க. 60. ஓகே. உங்களுக்கு எத்தனை பசங்க? என்னமாச்சு? ஏன் அழுவீங்க? என்னம்மா பண்ண முடியும்? இன்னைக்கு வாழ்க்கையில பல பேருக்கு பாசத்தை விட பணம் தான் முக்கியமா போச்சு. இதுவே உங்க புருஷன் சாகும் போது உங்க பேர்ல 10 லட்சம் ரூபாய் எழுதி வச்சுட்டு செத்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்க பசங்க இல்ல பக்கத்து வீட்டு பசங்களும் உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடி இருப்பாங்க. எல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, இது அனாதை இல்ல ஒரு பெரிய குடும்பமா நினைச்சுக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. ரத்னாமா, முதல்ல அவங்கள ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க, சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். நீங்க போங்கம்மா. வாங்கம்மா போலாம். வாமா, நீ போலாம். பெத்த அம்மாவை பரிதவிக்க விடுறதுக்கு இவங்களுக்கு எப்படி சார் மனசு வருது? இத்தனைக்கு அந்த அம்மா 6 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டாங்கன்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பையனையும் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு பையனும் அந்த அம்மாவை ஒவ்வொரு மாசம் வச்சிருந்தா கூட சந்தோஷமா எடுத்துட்டு போயிடுவாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன பண்றது, தமிழ்நாட்டுல இன்னும் சில பேருக்கு அம்மாவோட அருமை தெரியல. காலம் தான் அதை உணர்த்தும். சொல்ல மறந்துட்டேனே, லண்டன் செவ்வேல் யூனிவர்சிட்டில இருந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. உனக்கு யூஸ் ஆகுமான்னு பாரு. ஓகே, அழகா இருக்கணும். ஓகேயா? வினு, வினு நில்லு. ஹலோ, ரெடி பண்ணி வைங்க, வந்துடுறேன். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏன் உங்களோட ஸ்டாக் தீர்ந்து போச்சா? நீ நோய் ஒன்றில வந்துட்டு என்னடி திமிரா பேசுற? ஓடி போடினா அந்த ஓடி தச்சுடுவேன். என் கை என்ன பூ பறிக்க போகுமா? அரஞ்சன பல்லையில பரதநாட்டியம் ஆடிடு, ஜாக்கிரதை. எங்க போக்கலாம் மேல கை வச்சா போட்டு போட்டா கொழுப்பி டார்ச்சர் பண்ணிடுவேன். என்னடி இவ்வளவு திமிரா பேசுற? உன்ன என்னடி? ஏய் ஏய், நீயா? ஹாய் பிரியா. ஒரு சர்ப்ரைஸ். சாரிப்பா, நான் என்னென்னவோ பேசிட்டேன். ஓகே, நானும் தானே உன்னை திட்டினேன். என்ன திடீர்னு சென்னையில? நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன். வா, டீடைலா பேசலாம்.